அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 318 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 272 ரூபாய் 109 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 81%, இலங்கைக்கு 982 ரூபாய் 31% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் அவங்களுடைய அப்ளிகேஷன்லையும் மெஷின்லையும் 1.25 தினார் தான் கட்டணும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டு சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காம அனைவரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா பலருக்குமே இந்த தவறு நடக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் ஆரம்பிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் ஆரம்பிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை பலருமே வெளியில் போவீங்க, லீவுக்கு போவீங்க. அப்படி போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள் கிடைக்கும். அதே போல் சால்மியா ஓல்ட் சோக் பகுதி மற்றும் முருகாப், மாலியா, ஹைதான், ஃபர்வானியா, ஜலீப் ஷோக், ஃபஹில், இது போன்ற பல பகுதிகளிலையுமே இந்த நாட்களில் கட்டணம் 750 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் இருக்குது. ரேட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே உயர்ந்திருக்குது. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் 982 ரூபாயிலிருந்து 992 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் வழங்கப்படுது. குறிப்பாக ஏஆர்ஒய், யூஜே எக்ஸ்சேஞ்ச், வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளே நல்ல ரேட் வழங்குறாங்க. இந்தியாவுக்கும் 272 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்குது. முடிந்த வரைக்கும் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 489 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 403 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 200 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 318 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலை தற்போதைய நாட்களில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முடிந்த வரைக்கும் இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா எதிர்வரும் நாட்களில் இந்த மாதிரி சூழல் வரும்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. பார்க்கலாம், எதிர்வரும் நாட்களில் இன்னும் கம்மியாகலாம். இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை தூதரகத்தில் தம்மை பதிவு செய்தவர்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைய நாள் கூட உங்களுக்கு உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட் தற்காலிக பயண ஆவணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் உங்களுடைய பயண ஆவணம் 9,000 9,499 வரைக்குமான அந்த ஆவணங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. காலை 8:30 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே போல் இதுக்கு முன்னாடி வந்த இலக்கங்கள் நிறைய பேர் கிடைச்சிருக்காது, போகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறாது. ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறைய பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுடைய முன்னாடி உள்ள நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி போன நம்பர்கள், உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட் பேர் கூட உங்களால் போக முடியாமல் இருந்த சூழலாக இருந்தாலும் சரிதான். முடிந்த வரைக்கும் இன்றைய தினம் ஒயிட் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் அதை எடுத்துகிட்டு அடுத்த முறை போய் சீல் வைக்கிறது, ஃபாரின் மினிஸ்ட்ரி போகிறது ஒரு சிலருக்கு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஆனாலும் உங்களுடைய திருப்தி எப்படியோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஃபாரின் மினிஸ்ட்ரி சீல், அடுத்தது ஜவசாத்தில் போய் ஒரு சீல், இது ரெண்டையும் எடுத்துட்டிங்கன்னா ரெடி டு டிபார்ச்சர். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக கிடைக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கலாம். அதே போல் ரெடி டு டிபார்ச்சர் சீலை சிவப்பு கலர் சீலை அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் டிக்கெட்டை போட்டு பயணம் செய்ய வேண்டியதுதான். அதே போல் எதிர்வரும் நாட்களில் ரொம்ப அதிகமான க்ரௌடு இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே அதிகாரிகளுடைய இடங்களாக இருந்தாலும் சரி, அமைச்சகங்களுடைய இடங்களாக இருந்தாலும் சரி, ஏன் தூதரகமாக இருந்தாலும் சரி, இனி வரும் நாட்களில் ரொம்ப அதிகமான க்ரௌடு இருக்கும். உங்களுக்கே தெரியும், கடைசி கட்டத்தில் தான் நிறைய பேர்
முயற்சி எடுப்பாங்க மற்ற வேலைகளை செஞ்சு கொள்றதுக்கு. அதே போல் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் இலங்கை தூதரக உயர் அதிகாரிகளிலிருந்து இந்த பொது மன்னிப்பு சம்பந்தமான வேலைகள் செய்யக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும். இந்த நாட்களில் நிறைய பேர் வீடுகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாங்க. பொது மன்னிப்பு காலம் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு சிலருக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு சிலர் பிடிச்சு வச்சுருந்தாங்க. சிலர் போக விடாமல் அவங்கள இல்லை போகாத, பிடிப்பாங்க, உன்னைய கைது பண்ணிடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணியே நிறைய பேரை வச்சுருந்தாங்க. ஒரு சிலருக்கு இப்போ தான் அந்த இடத்துல இருந்து தப்பி வரக்கூடிய சூழலே உருவாகி இருக்குது. இப்போ தான் நிறைய பேர் பதிவு செய்கிறதுக்கே முன் வராங்க. இந்த சூழலில் நாட்டுக்கு போகணும் அப்படின்னு தயாராக இருக்கிறவங்க அவங்க பதிவு செய்கிறதுக்கு கோரினா தயவு செய்து இந்த சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க, அவங்களுக்கும் அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. ஏன்னா நாட்டு நிலைமைக்கு ஒரு சிலர் போகவே முடியாத சூழலில் கூட இருக்கிறாங்க. அவங்களையும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நாட்டுடைய நிலைமை அப்படி இருக்குது. இன்றைக்கி சில வீடுகளில் மொத்த குடும்பத்தையுமே இந்த நாட்டில் இருக்கிற ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர் தான் பொறுப்பெடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களும் போனால் கடைசியில் அந்த வீட்டு நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். அப்படியான நிலைமையில் இருக்கிறவங்கள எதுவுமே சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது. எதிர்காலங்களில் புதிய பொது மன்னிப்புகள் வந்தாலோ அல்லது போலீஸில் பாரமாகி வந்தாலோ தான் போக முடியும். அதே போல் வெளியில் நடமாடி தெரிஞ்சால் நிச்சயமாக கைது செய்யப்படுவீங்க. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவிகளை நிச்சயமாக தூதரகம் வழங்குங்க. அடுத்ததாக குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா இந்த நாட்களில் வெப்பநிலை ரொம்ப அதிகரிக்குது, அதே போல் வாகனங்கள் தீப்பற்றுவதற்கான முக்கியமான காரணங்களையும் தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்களில் வாகனங்களுக்குள்ள தயவு செய்து உங்களுடைய மொபைல் ஃபோனோ அல்லது உங்களுடைய பவர் பேங்காக இருக்கலாம். அதே போல் இன்னும் சில பொருட்கள், பவர் பேங்கை பொறுத்தவரையில் நிறைய பேர் வண்டிகளில் பவர் பேங்க் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா கேபிள் சார்ஜஸ் இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஒரு சில பவர் பேங்க் யூஸ் பண்ணுறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே போல் தண்ணீர் பாட்டில், அரைக்குறை தண்ணீர் பாட்டில்களை இப்படி முன்னாடி வைக்காதீங்க. ஏன்னா அதில் உள்ள ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும். இந்த பூத கண்ணாடி மாதிரி நம்ம வச்சு முன்னாடி பேப்பர்லாம் தீப்பற்ற வச்சு பார்ப்போம் வெயிலில், அது மாதிரி அதில் ரிஃப்ளெக்ஷன் பட்டு தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில உணவுப் பொருட்கள், பெர்ஃப்யூம், முக்கியமானது லைட்டர் தயவு செய்து வண்டிக்குள்ளே வைக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் வெடிக்கும்போது ஹீட் ஓவராகி வெடிக்கும்போது தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனம். துல்ஹஜ் மாதத்தின் பிறை பார்ப்பதாக சவுதி அரேபியா உத்தியோகபூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதே போல மேலும் எதிர்வரும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாளுடைய உத்தியோகபூர்வ நாள் முதல் நாளாக இருக்கும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். المملكة العربية السعودية عن رؤية هلال شهر ذي الحجة لعام 1445 من الهجرة، وأن يوم غد 7 من يونيو 2024 غرة شهر ذي الحجة لعام 1445 من الهجرة، وبذلك يكون يوم السبت 15 من يونيو 2024 وقفة عرفة، ويوم الأحد 16 من يونيو 2024 عيد الأضحى المبارك. குவைத்துடைய முடிசூடா இளவரசர் ஷேக் சபா காலித் அல் ஹம்மாத் அல் முபாரக் அல் சபா பல இடங்களிலும் தன்னுடைய விஜயங்களை மேற்கொள்ளும் போது எல்லோருடனும் சமமாக பழகும் ஒரு குணத்தை கொண்டவர். அதே போல இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நம்முடைய மன்னராகவும் திகழ்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டவர்களோட அவர் பழகிற விதம், அந்த சகஜமாக பழகிற விதம் உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இந்த வீடியோ காட்சியை பாருங்கள். குவைத்தினுடைய தொம்மின் ரேஷன் மாவுட்டின் நாட்டுக்கு கொண்டு போகலாமா அப்படின்னு இந்த சூழலில் பலருமே கேள்வி கேட்குறாங்க. அதற்கு முன்னாடி நேற்றைய தினம் குறைஞ்சது ஒரு 100 பேராவது மெசஞ்சரில் எனக்கு இந்த வீடியோவை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க, 1 by 1. என்ன காரணம், என்ன வீடியோ? இது ஒரு நபர் 7436 ரூபாய்க்கு இலங்கையில் குவைட்டினுடைய இந்த மாவு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அதுவும் ஒரு கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் ஒரு எக்ஸ்பிளைன் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. சிங்களம் தெரியாட்டியும் இந்த வீடியோ காட்சியை மட்டும் பாருங்கள். හෙලෝ මම මේ වීඩියෝ එක දාන්නේ මම දවල් දාපු අර කුවේට් කිරි ලංකාවේ දරස් එකේ විකුණන්න තියනවා කියපු එකට මැරෙන්න හදන කාන්තාවන්ට සහ අනිකුත් අයට දාන්නේ. මෝඩ මිනිසුනේ මේක තේරුම් ගන්න. මේ කිරි පිටි මේ ගෙනි මම
මිනිස්සු ගෙනහිල්ලා කිරිපිටි විකුණන මගුලක් නෙමෙයි මේක. මේක අන්තර්ජාලයේ විකුණන්න තියෙන්නේ මේ කිරිපිටි මේ දරාස් කියන වෙළඳ ආයතනයෙන් විකුණනවා. ඒවා ඒගොල්ලෝ පිටරටවල වලින් ගෙනල්ලා විකුණන්නේ. ඊට අමතරව මේ කිරිපිටි එක තව ඕන තරම් වෙබ්සයිට් වල ගන්න තියෙනවා. හරිද? මෝඩ ගොන් කතා කියන්න එපා. මේ කිරිපිටි එක Amazon කියන ජාත්‍යන්තර වෙබ්සයිට් එකේ ලෝකේ ප්‍රධානම තියෙන වෙබ්සයිට් එක මේ කිරිපිටි එක ඕන තරම් ගන්න තියෙනවා. මේක මේ කුවේට් වල සම්පකාර විතරක් තියෙන රෙද්දක් නෙමෙයි. මෝඩ කතා කියන්න එපා කටතාවට. නොදන්න දේවල් නොකිය ඉන්න. මේක මේ Amazon වෙබ්සයිට් එකේ ඕන තරම් කිරිපිටි ගන්න තියෙනවා. මේක දරාස් කම්පැනියට මම කතා කරලා විස්තර අරන් තමයි මේක දාලා තියෙන්නේ. මේක මේ නීතියානුකූලව දරාස් කම්පැනියෙන් ලංකාවට ගෙනහිල්ලා ලෝකෙ පුරා ඒගොල්ලන්ගේ සේවාවන් තියෙන රටවල විකුණන එකක්. ගොන් කතා කටවල වලට ආවට කියවන්න එපා. இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, இவ நிறைய பேர் வந்து இதுக்கு இவர் நேரத்தோட இந்த வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க, திட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் வீடியோ போடாதீங்க, இது எங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி அநியாயமாக வீடியோ போட்டு எங்களுக்கு கொண்டு போக இருக்கிற ஒரு டீன் 2 டீனையும் கார்கோவில் போடக்கூடியதை இல்லாமாக்காதீங்க அப்படின்னு. இதே நபர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்களில் சாதாரணமாக இப்போ அமேசான் முதல் கொண்டு எத்தனையோ தராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இலங்கையில் இருக்கக்கூடிய எக்மெண்டோட்டருக்கு, இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்களில் விற்பனைக்கு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்கள் யாருமே சும்மா திட்டாதீங்க, இது வந்து எத்தனையோ அப்ளிகேஷன்களில் உத்தியோகபூர்வமாக விற்கிறதுக்கு இருக்குது, அதை பற்றி நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம் அப்படின்னு. அப்போது இது வந்து கம்பெனிகள், இன்டர்நேஷ்னல் கம்பெனிகள், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் விற்கக்கூடியது, அதே மாதிரி இதை வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியதாக இருந்தால் அதில் அந்த சப்ளை அப்படின்றத எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய காட்சி குவைத்துடைய சுங்கப்பிரிவால் 2023ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் அந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் கைப்பற்றப்பட்ட பல பொருட்கள். பல பேர் இலங்கையர்கள், இந்தியர்கள், பிலிப்பைன் நாட்டவர்கள், ஈஜிப்த் நாட்டவர்கள், மேலதிகமாக அவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம். அதே மாதிரி பெதூன் குவைட்டிகள் எனப்படும் சவுதி நாட்டை சார்ந்த ஒரு சிலர், இவங்க எல்லாருமே கார்கோ போடும்போது, சிலர் வந்து வாகனத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதிக அளவான இந்த மாதிரி பொருட்களை கொண்டு போனதுக்காக கைது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த நாட்டினுடைய ரேஷன் பொருட்கள் ஒருபோதும் இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்றதையும் வர்த்தக மற்றும் வணிக அமைச்சகம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போது இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் கம்பெனிகளுக்கு இந்த பால் மாட்டின் எப்படி விற்பனைக்கு போயிடுச்சு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து பிளாட்ஃபார்ம் எக்மெண்டோட்டலுக்கு, அதே மாதிரி ட்ராஸ் அதே மாதிரி அமேசான்லையும் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நாம் போய் நம்மளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சாதாரணமாக உங்கள்கிட்ட பெரிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் ஒரு சேல் போடுறதுக்காக ஒவ்வொரு கட்டமாக பிரித்து ஒவ்வொரு வியாபாரிகளையும் கொடுக்குறீங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுடைய பொருட்களை நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு ஒரு வாடகை விதிக்கிறீங்க. அந்த வாடகையை அவங்க உங்களுக்கு செலுத்துகிறாங்க. அவங்க அந்த இடத்துல கொண்டு வந்து போட்டு ஒரு பொருளை விற்கிறாங்க. அவங்க ஒரு பொருளை அதில் போட்டு விற்றதுக்காக யாருமே வந்து உங்களை குற்றம் சொல்ல முடியாது. உங்களுடைய இடத்துல இந்த மாதிரி பொருளை விற்று இருக்கிறீங்க, உங்களை நாங்கள் கைது செய்யணும், இல்லை உங்களுக்கு எதிராக கேஸ் போடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன், நீங்கள் இடம் மட்டும்தான் கொடுத்தீங்க, பொருள் விற்கிறது அவங்களுடைய உரிமை. அப்போ அது யார், அந்த ப்ரொஃபைல் யார், அந்த இடத்துல அந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து போட்டது யார், இதை வந்து யார் சேல் பண்ணுறா அப்படின்னு தேடி பார்த்தா யாராவது ஒரு நபர் ஒன்று குவைத்திலேருந்து போனவராக இருக்கணும், இல்லை இங்கே குவைத்திலேருந்து கார்கோ மூலம் அனுப்பி தன்னுடைய குடும்பத்தாரை வச்சு இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். இதை மாதிரி தான் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்களில் நடக்குது. மற்றும்படி இந்த நாட்டிலிருந்து எந்த ஒரு நாட்டுக்குமே இந்த நாட்டுடைய ரேஷன் பொருட்களை ஏற்றுமதி பண்ண போகிறதில்ல, பண்ணவும் மாட்டாங்க. அதே போல் அந்த சகோதரரும் தெளிவில்லாமல் மக்களை வந்து குழப்பி அடிக்கிறாரு. நிறைய பேர், நேற்று 100கணக்கான பேர் அந்த வீடியோவை போட்டு கேட்குறாங்க, அப்போ கொண்டு போகலாமா, பிரச்சனை இல்லையா, கார்கோ போடலாமா, இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் கடையிலே விற்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, யாருமே பயப்படாதீங்க அப்படின்னு தேவையில்லாமல் சில கதைகளை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதால் பல பேர் குழம்பி இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் எடுத்து இவ்வளவு தெளிவாக சொல்கிறதுக்கு காரணம், இப்போ நீங்கள் கண்ணாலே பாருங்கள், இந்த காட்சிகளை பாருங்கள். தயவுசெய்து ஃபோனை பாக்கெட்டில் போட்டுட்டு காது கொடுத்து கேட்குறீங்களா இருந்தால் எடுத்து கொஞ்சம் இந்த வீடியோக்களை பாருங்கள். இதுக்கு முன்னாடி போன ஃபுல் வீடியோவை பாருங்கள். இது எல்லாமே கைது செய்யப்பட்டது. அப்படி கொண்டு போக முடியும்னா எதுக்காக கைது பண்ணுறாங்க? அதே மாதிரி விமான நிலையத்தில் ஒரு எஜிப்த் நாட்டவர் 5 வருடம் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். என்ன காரணம்? ஒரே ஒரு டின் மாவு, அதுவும் டின் இல்லை, உடைச்சி பார்சல் பண்ணி கொண்டு போனது.
அவருக்கு 5 வருடம் சிறை தண்டனை. குவைத்துடைய ரேஷன் பொருட்களை சட்டவிரோதமாக இந்த நாட்டை விட்டு கடத்த முயற்சி செஞ்சதுக்காக. அந்த நபர் ஜெயிலில் இருந்து அவருடைய நண்பருக்கு சொல்லி அந்த நண்பர் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டே போட்டிருந்தார். தயவு செய்து ரொம்ப கவனம் நண்பர்களே, இந்த பொருட்கள் எதுவுமே கொண்டு போகாதீங்க. அப்படி கார்கோவில் இலங்கை கார்கோ இப்போ இன்றைக்கு வரைக்கும் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு போடும்போது சிலர் கார்கோவில் பெட்டி உடைச்சி, சிலர் ஈதியாக போட்டாலும் பேக்கெட்டை உடைச்சி பேக்கெட்டில் போடுறாங்க. நிறைய பேருக்கு வந்து 1-2 ஒரு 10 டின்னோ 5 டின்னோ இல்லாமல் ஒரு 3-4 டின் போடுறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில முட்டாள்களுடைய செயல்பாட்டால் சில மக்கள் என்ன செய்வாங்க, போடலாமா அப்படின்னு தன்னுடைய இஷ்டத்துக்கு போட்டுட்டாங்கன்னா கடைசியில் இது மிகப்பெரிய சிக்கலை உண்டுபடுத்தும். அதனால் தயவு செய்து இருக்கிறதையும் கெடுத்துக்காதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோக்களை ஷேர் பண்ணுறதை தயவு செய்து நிறுத்துங்க. ஷேர் பண்ணி அந்த வீடியோவை இன்னும் அப்கிரேட் பண்ணினீங்கன்னா அது பப்ளிஷ் ஆகும்போது இந்த நாட்டில் அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷனோ எதையுமே பார்க்க போகிறது இல்லை. வீடியோ பார்த்தாங்கன்னா இலங்கையில் 7500 ரூபாய்க்கு விற்கிறாங்களா, 1000 ரூபாய்க்கு பார்த்தாலும் 1050 ரூபா தான் வரப்போகுது இலங்கை காசுக்கு ஒரு டின். ஆனால் அங்கே எத்தனை மடங்கு விற்கிறாங்கன்னு பாருங்கள். தயவு செய்து ரொம்ப கவனம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவல், உண்மையிலேயே ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். இந்த தவறு செஞ்சவங்களுக்கு இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும். ஜம்சம் நீர் நிறைய பேருக்கு தெரியும். ஜம்சம் நீர்னா என்னென்னு, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜம்சம் கிணற்றின் புனித நீர். இந்த ஜம்சம் நீரை வந்து பாருங்கள், கலப்படம் செஞ்சு சும்மா நார்மல் தண்ணியில் கலந்து ஒரு குழு விற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஹவாலி பகுதிகளில் இவங்களுடைய இந்த பேக்கிங் நிலையம் வந்து கைது செய்யப்பட்டிருக்குது. பாருங்கள், லேபிள் அடித்து ஜம்சம் கிணற்று நீர் அப்படின்னு போலியான தண்ணீர் நீரை விற்றுருக்குறாங்க. உண்மையிலேயே ரீசெண்டாக ஒரு சகோதரியும் பயந்தாங்க. அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு என்கிட்ட கேட்டாங்க, ஜம்சம் நீர் ஒரிஜினல் எப்படியாவது எடுத்தாங்க சகோதரான்னு. உண்மையிலேயே அவங்க பயந்தது சரிதான். இந்த தண்ணியில் கலப்படம் இருக்குமா அப்படின்னு நான் அவங்கள்ட்டே கேட்டேன். ஆனால் இதை பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவு மோசமான செயல்பாடுகள் இருக்குதுன்னு. அதே போல் அனைத்து வியாபார தலங்கள், நீங்கள் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் பாருங்கள். இது எல்லாமே வினோதத்துக்கோ இல்லை உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்கோ போடுறது இல்லை. நடந்த சம்பவங்களின் உண்மை காட்சிகளைத்தான் உங்களுக்கு காட்சிப்படுத்திட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வியாபார தலங்கள், இறைச்சி கடைகளாக இருக்கலாம், உணவகங்களாக இருக்கலாம், ஆடை கடைகள், அதே போல் எலக்ட்ரானியல் உபகரண கடைகள், காய்கறி மார்க்கெட்கள், சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து பெட்டி கடை வரைக்கும், ஏன் தெருவோரத்தில் ஐஸ்கிரீம் விற்கிற கரத்தை வரைக்குமே குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம் ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாட்களில் தொடர் சோதனைகள் மேற்கொள்கிறாங்க. அதையும் குறிப்பாக உணவுப் பொருட்களில் வந்து அதிகமான சோதனைகள் நடத்துகிறாங்க. குறிப்பாக உணவு பாதுகாப்பு குழு, ஊட்டச்சத்து மற்றும் உணவு பாதுகாப்பு குழு அதிகமான சோதனைகளை மேற்கொள்கிறாங்க. வணிக வர்த்தக அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், சுற்றுச்சூழல் அதிகார சபை, உணவு பாதுகாப்பு குழு, அதே மாதிரி மனித வளத்துக்கான பொது ஆணையகம், இந்த மாதிரி அனைவருமே ஒன்றிணைந்து இந்த நாட்களில் இந்த சோதனைகள் ஆரம்பிக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, குறிப்பாக அந்த காதிம் வீசா, ஷூன் வீசாவில் வெளியில் வேலை செய்கிறவங்க சிக்கினீங்க, அவ்வளவுதான், அபராதம் அல்லது ஜெயில், அதுதான் நடக்கும். தயவு செய்து கவனமாக இருங்க. உத்தியோகபூர்வ குவைத்துடைய செய்தித்தாள்கள்லையும் அதே போல் செய்தி தொலைக்காட்சி சேவைகள்லையும் கூட இதை பற்றின தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அனைத்து பகுதிகளிலையும் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு வராங்க குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம் அப்படின்னு. அதே மாதிரி தளர்வான தொழிலாளர்களையும் கூட கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த வீடியோ காட்சியை பாருங்கள், உங்களுக்கே புரியும். مع قرب حلول عيد الأضحى المبارك، قامت فرق التفتيش التابعة لإدارة الرقابة التجارية وحماية المستهلك في وزارة التجارة والصناعة بجولة تفتيشية على البسطات في سوق الفرضة المركزي. جولتنا على البسطات اللي هي الخضرة والفواكه في سوق الفرضة، الغش التجاري، بلد المنشأ، عندك طويل العمر والسلامة اللي هي عندك تاريخ الصلاحية، بلد المنشأ، كل احنا كل يوم يعني نلقى مخالف. الإجراءات عندك محاضر نيابة وإرسالها إلى النيابة التجارية، أو عندك إذا مخالفات جسيمة أخوي نواف أو شكوى على نفس المحل مرة مرتين ثلاثة ونفس البسطة، نقوم بإغلاق فوري مباشر. الجولة التفتيشية تضمنت مراقبة ورصد التزام أصحاب البسطات والعاملين فيها بأسعار السلع وبلد المنشأ والوزن وعدم وجود أي غش تجاري.
كلمة حق المستهلك. اليوم دورهم المستهلك أو دورنا احنا تجاههم كمستهلكين نقوم بحل الشكوى ويقوم يعني اليوم عندنا برنامج سهل أخوي نواف الرقابة، برنامج سهل الرقابة التجارية، تدخل عليه وتقدم شكوتك أو 135 الخط الساخن وإحنا نقوم دورنا إن شاء الله. جولات وزارة التجارة والصناعة التفتيشية تهدف إلى حفظ حقوق المستهلكين من المواطنين والمقيمين وضبط الأسواق وتطبيق قرارات الوزارة. نواف شراكي، تلفزيون دولة الكويت. ஹஜ் பெருநாள் நெருங்கி வரத்தால பதுக்கல்கள் மற்றும் விலை அதிகரிப்பு இது சம்பந்தமாகவும் மேலதிக விசாரணைகள் நடத்திக்கிட்டு வராங்க. கடைகள் ஏதாவது பிரச்சனைகள் குளறுபடிகள் இருந்தால் 55 13 51 35 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாகவும் தெரிவிக்கலாம். அதே போல் 135 என்ற அவசர இலக்கத்தினூடாகவும் வியாபார தளங்களில் நடக்கக்கூடிய குறைபாடுகள் மோசடிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை பதிவு செய்யலாம். அடுத்ததாக வாகன ஓட்டுநர்களே, ஜஹரா எக்ஸ்பிரஸ்வே குவைத்துடைய ஜஹரா அதிவேக சாலை மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டது வருது இந்த நாட்களில் அனைத்து வேலைகளும். இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த அதிவேக சாலைகளில் வெள்ளிக்கிழமை, குறிப்பாக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த லீவு நாட்களில் அதிகமான வேலைகளை முன்னெடுப்பாங்க. நிறைய ட்ராக்களை மூடிடுவாங்க. வாகன ஓட்டுநர்களை இரவு நேரங்களில் நள்ளிரவில் பயணிக்கிறவங்களே தயவு செய்து கவனம், வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதே மாதிரி முன்னாடி என்ன நிலைப்பாடு அப்படின்றத அடிக்கடி கவனிச்சுக்கோங்க. ஃபோனை பார்த்துட்டுலாம் வண்டி ஓட்டிடாதீங்க, ரொம்ப கவனம். அதே மாதிரி 3rd ரிங் ரோட், 3வது ரிங் சாலை ஹலீஜ் ஸ்ட்ரீட் கடலோர பகுதிகளில் இருந்து ஷாப் மற்றும் தஹியா இந்த பகுதிக்கு வரக்கூடிய ரோடு பார்த்திங்கன்னா தற்காலிகமாக 24 மணி நேரம் மூடப்போதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்று வெள்ளிக்கிழமையிலிருந்து நாளை சனிக்கிழமை வரைக்கும். அதனால் ஓட்டுநர்கள் அந்த பகுதிக்கு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஜாசிம் அல் கராஃபி ஸ்ட்ரீட், ஜஹரா கவர்னரேட்டுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் பாலங்கள் இருக்கக்கூடிய நிலை தான் இது. பிரிட்ஜ் மேலே இருக்கக்கூடிய பிரிட்ஜ், நீங்கள் கடந்து போகக்கூடிய பிரிட்ஜுக்கு மேலே இந்த மாதிரியான சூழல் தான் ஒரு சில பிரிட்ஜில் இருக்குது. ரொம்பவும் பழசாகி இருக்குது. அதே மாதிரி உடஞ்சி விழுந்துக்கிட்டு இருக்குது. டெய்லி சில வாகனங்கள கண்ணாடிகள் உடையுது, சில வாகனங்கள் விபத்துக்குள்ளாகுது. இந்த மாதிரி பிரிட்ஜுகளுக்கு அடியால் போகும்போது கொஞ்சம் கவனம். அதே மாதிரி அதிவேக சாலைகளில் வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க ஓட்டுநர்களை. இது சம்மந்தமான உடனடி தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. பணி அமைச்சகத்துக்கு விரைவில் இதனுடைய மாற்று வேலைகள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல், இது பார்த்திங்கன்னா வாஹா கத்தா 2 அப்படின்னு ஒரு நபர் ஒரு வீடியோ காட்சி ஒன்று வெளியிட்டிருந்தார். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்சியை வெளியிட்டிருக்கிறார். இதில் பார்த்திங்கன்னா பக்காலா ஒன்று இருக்குது, ஆனால் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் இந்த பக்காலா செயல்படுது. ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸை வச்சு இதில் பக்காலா செயல்படுத்துகிறாங்க. இது சட்ட விரோதம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. வாஹா கத்தா 2 உங்களுக்கு இந்த பக்காலாவாக தெரியுமா இருந்தால் அலர்ட் பண்ணிக்கோங்க, அவர்கிட்டையும் விரைவில் சோதனை வரும். அடுத்ததாக வாகன ஓட்டுநர்களே, உங்களுடைய மிக முக்கியமான கவனத்திற்கு, டிராஃபிக் சிக்னலில் தயவு செய்து இடையில போய் சொருகாதீங்க, இடையில போய் மேர்ஜ் பண்ணாதீங்க வண்டியை. லைனில் பின்னாடி நின்று மூவ் ஆகுங்க. இடையில போய் சொருகினீங்க நிச்சயமாக பிரச்சனை தான். ஏன் காரணம்? இந்த வீடியோ பாருங்கள். الناس ناطرة متجاوزين على كيف அதிகாரிகள் இல்லை, கேமராக்கள் இல்லை, நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு மட்டும் எப்போவுமே நினைக்காதீங்க. ஏன்னா கேமராக்களோ அதிகாரிகளோ இல்லாட்டியும் இந்த மாதிரி ஒரு சிலர் வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. இந்த வீடியோ காட்சியை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வண்டிகளையும் இன்ச் பை இன்ச்சாக நம்பரோடு எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுவாங்க, உடனே ஆன்லைன்லேயே ஃபைனை போட்டுருவாங்க. அதே மாதிரி எதிர்வரும் காலங்களில் அந்த புதிய டிராஃபிக் ஃபைன் மட்டும் வந்துச்சு, இந்த மாதிரி தவறுகளுக்கெல்லாம் குறைஞ்சது 100 to 300 தினார் கட்ட வேண்டி வரலாம். அதனால் தயவு செய்து இந்த நாட்டுடைய போக்குவரத்து சட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் மதிச்சுக்கோங்க ஓட்டுநர்களை. குவைத்திகள் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்ற கதை நம்மளுக்கு தேவையில்லை. அது அவங்களுடைய பிரச்சனை, அவங்க பார்த்துக்கொள்ளட்டும். நம்ம மிஞ்சினா ஒரு 100 தினார் 200 தினாருக்குள்ளே சம்பளம் எடுக்கிற ஓட்டுநர்கள் மாதத்துக்கு 300 தினார் கட்ட வேண்டி வந்துச்சுன்னா எங்கே போவீங்க? தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் லீவுக்கு வெளியில் போகிறவங்க எந்த தவறும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.